தொடங்குகின்றேன். அவர் குறிப்பிட்டார், இப்பொழுது ஒரு ரிஃபார்ம் கல்வி சீர்திருத்தம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் உள்வாங்கப்பட்டால் ஆசிரியர் தரத்துக்குரிய அந்த நிகரான இடத்திற்கு நீங்கள் மாற்றப்பட சந்தர்ப்பம் உள்ளது என்பதனை குறிப்பிட்டு சென்றார். அதன் தொடர்ச்சியாகவே நான் இந்த விடயத்தை கூறுகின்றேன். அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது உங்களது கல்வி தகமை ஆராயப்படும். இந்த கல்வி தகமை என்பது முன்பள்ளி டிப்ளோமா என்பதாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். பல நிறுவனங்கள் டிப்ளோமா பாடநெறியை நடத்தினாலும் ஒரு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் தருகின்ற டிப்ளோமாவுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும். இந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழகம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா பாடநெறியை நடத்துகின்றது. சென்ற வருடம் ஒரு தொகுதியினர் வெளியாகிருக்கின்றனர். 46 மாணவர்கள் வெளியாகிருக்கின்றனர். மிகவும் குறைந்தவர்களே 46 ஆசிரியர்கள் அந்த டிப்ளோமா பாடநெறியை பூர்த்தி செய்கிறார்கள். இதனை ஆராய்ந்த போது இதற்கு காரணம், மிகவும் குறைவானவர்கள் வந்ததற்கு காரணம், அவர்களிடம் அந்த பணத்தை செலுத்துவதற்கு வசதி இருக்கவில்லை. 35,000 ரூபாயை 5,000 6,000 எடுக்கின்ற ஆசிரியர்கள் 35,000 கட்ட முடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை கேள்வியிட்டேன். அதன் பின்னர் வெளிநாடுகளில் இருக்கின்ற நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு நான் ஒரு நிறுவனத்தின் அங்கத்தவனாக கல்வி அபிவிருத்தி குழுமத்தில் சேர்ந்ததன் பின்னர் அவர்களிடம் தொடர்பு கொண்டு உதவி கேட்ட பொழுது பதிவு செய்கின்ற அனைவருக்கும் பணத்தை தருவதாக சொன்னார்கள். இந்த வகையில் இந்த வருடம் 100 பேர் ஒரு நபருக்கு, ஒரு ஆசிரியைக்கு 42,000 ரூபா தலா 42,000 ரூபா பெறுமதியான காசை, அதாவது 42 லட்சம் ரூபாவை லண்டனில் இருந்த நிறுவனங்களும் தனி கொடையாளிகளும் எங்களுக்கு தந்து இப்பொழுது நாங்கள் 100 பேருக்கு அந்த பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது இந்த ரிஃபார்ம் சரியாக வந்து உங்களை அரசாங்க சேவைக்குள் உள்ளிருக்கும் போது இந்த டிப்ளோமா என்பது உங்களுக்கு அவசியமான தேவையாக இருக்கும். எனவே இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. வருகின்ற 6ஆம் மாதத்திற்கு பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகம் அந்த டிப்ளோமா பாடத்துக்குரிய விண்ணப்பத்தை கோரும். உங்களுக்கு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கிட்டத்தட்ட இந்த முறை ஒரு நபருக்கு 50,000 அளவில் செலுத்த வேண்டியிருக்கும். அந்த 50,000 ரூபாவையும் உங்களுக்காக செலுத்துவதற்கு கொடையாளிகள் இருக்கிறார்கள். எனவே இங்கு நீங்கள் செய்ய வேண்டியது படிப்பது மட்டும்தான். ஒருவருடைய டிப்ளோமா உங்களுக்குரிய தொழிற்தகமையை தேடிக்கொள்ளும், அரசாங்க வேலையில் சேர்வதற்கு உரிய அந்த தகுதியை உங்களுக்கு பெற்றுத்தரும். எனவே அதில் இணைந்து உங்கள் தராதரத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள். அடிப்படை தகுதி நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்பதுதான். இப்பொழுதே நீங்கள் ஒரு ஆசிரியர், எனவே நீங்கள் தகுதியானவர்கள். அதனை கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், கொடையாளிகள் தூர தேசத்திலிருந்து வருவதற்கான போக்குவரத்து வசதியையும் தர எண்ணியுள்ளார்கள். எனவே இதில் பயனடைந்து உங்கள் பாடநெறியை பூர்த்தி செய்ய ஆவண செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கல்வி புலத்தில் இருக்கின்றவன் என்ற பெயரில் நான் இந்த உதவியை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். இதில் இணைந்து உங்கள் பாடநெறியை பூர்த்தி செய்யுமாறு கேட்டு விடைபெறுகின்றேன்.